ஹாய் மக்களே, வெல்கம் பேக் சேமகோ சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நாங்கள் திரும்ப வந்துட்டோம். இன்னைக்கான டாபிக் எபிசோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசிஎல் பற்றி பேச வந்திருக்கோம், ரிவ்யூ பண்ணலான்னு. இந்த வாரம் யூசிஎல் பற்றி ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வீடியோவுக்கான பிஎலை பற்றியும் இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யூசிஎலுக்கு மட்டும்தான். ஸோ வழக்கம் போலவே ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி வந்து ஜேஜே அண்ட் பாலா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில். அண்ட் ஆல்சோ காமேஷ் நியூ மெம்பராக இருந்தாலும் நம்ம கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கும் நமக்கு வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், வீடியோவில் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஓகே, வேலைலாம் எப்படி போகுது? ஒரு ஆள் சோகத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில வந்து ரிசல்ட் படி ஒரு ஆள் சோகத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ ஓகே, இன்னைக்கு ரிசல்ட் அவங்களுக்குலாம் அதெல்லாம் நார்மலா இருக்கும். நார்மலா இருக்குமா? அவங்கலாம் நார்மலா இருக்கும். நமக்கெல்லாம் அதெல்லாம் நார்மல். போன வாரம் வாங்கின அடிக்கே நான் இன்ன வரைக்கும் அதுல இருந்து மீண்டு வரல. ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் வாங்கியிருக்காரு. நம்மளுக்கு அது பழகி போச்சு. அது நமக்கு ஒன்னும் பழக்கமாச்சு. ஓகே, இன்னைக்குள்ள கேம் பார்ப்போம். இன்னைக்கு நிறைய கேம் இருந்துச்சு யூசிஎல் மேட்ச்ல. இன்னைக்கு நம்ம வீடியோ செய்யும் போது டைம்ல வந்து இன்னைக்கு பாதி மேட்ச் முடிஞ்சு. நாளைக்கும் இன்னும் வந்து ஃபிக்சர்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்குள்ள கேமை பற்றியும் இன்னைக்கு நடந்த கேமை பற்றியும் சும்மா ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணிடுவோம். வழக்கம் போல் ஸ்டார்டிங் வந்து ரியல் மேட்ரிட் தான் இன்னைக்கு பிக்சர்ஸில் மொதல் கேமாக இருந்துச்சு. 5-0 ஜெயிச்சிருக்காங்க. இந்த கேமில் மப்பாப்பே வழக்கம் போல் ஹெட்ரிக் அடிச்சிட்டான். வினிசர் ஜூனியர்ஸ் ரொம்பவே நல்லா விளாண்டான்னு சொல்லலாம். நான் கேமை பார்த்தேன். அண்ட் ஆடகுல வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தான். என்ன தான் பெல்லிங்ஹாம் இல்லைனாலும் ப்ராப்பரான 10வது பொசிஷனில் வச்சு அவனை விளாண்டதுக்கு 2 அசீஸ் பண்ணான். நீங்களாம் எப்படி பார்க்குறீங்க இந்த கேமை, ரியல் மேட்ரிட் கேமை? கைராட்னு ஒரு டீமு, என்ன டீம் தெரியல. ஓகே, போன கேம்ல அடி வாங்கிட்டு 5-2 தோத்தானுங்க மெட்ரிட் லாலிகால அட்லெட்டிகோ மேட்ரிட் கூட. ஸோ இது நார்மல் தான். ராட்ரிகோ வந்து ஒன்றும் கொஞ்சம் லெஃப்ட்ல விளாண்டனால இன்னும் ஸ்மூத்தா விளாண்டுருக்கான்னு சொல்லி ராபி ஆலன்ஸ் சொல்லியிருக்கான். ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி குல்லரும் 10ஆம் நம்பர்ல போட்டிருக்காங்க. நான் கேம் பார்க்கல, திருப்பறப்ப 3 கோஸ்ட்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதோட அடிச்சு படுத்துட்டேன். அதான் ஜெயிக்கலனா சர்ப்ரைஸ் ஆயிருக்கும். அன்னைக்கு அட்லெட்டிகோ மேட்ரிட் கூட ஏதோ லைட்டா ஸ்லிப் ஆயிட்டாங்க. காமேஷ், உங்களை பொறுத்த வரைக்கும் இது என்னது, ரியல் வந்து இப்போ மோ இன்டு ரிவால்வ்ஸ் அரவுண்ட் எம்பாப்பே ஆயிட்டு வந்துருச்சு. ரீசன்ட் டைம்ல பார்த்த வரைக்கும் அவனும் வந்து அவன் பெஸ்ட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கான். ஆக்சுவலா லாஸ்ட் இயர் எண்ட்ல இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா அவன் இஸ் பிகமிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் ஃபார் ரியல் மேட்ரிட்ல. அண்ட் எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும், ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேயர் அவன். ஸோ சீயிங் ஹிம் ஸ்கோர் ஹெட்ரிக். வினிஷியஸும் ஒரு கட்டம் நான் பார்த்தேன், அவன் அடிச்சிருக்கிற பந்தெல்லாம் பாஸ் பண்றான். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். வேற புது ஹேர் ஸ்டைலு, முடியெல்லாம் வளர்த்து வேற மாதிரி இருக்கான். இன்னும் ஃபிட்டா இருக்கான், இன்னும் எலும்பா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல, எனக்கு அந்த கூலர்ட்டையும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்த மாதிரி தான் இருக்கு. நல்லா கொஞ்சம் பாடியை பில்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்கான்னு நினைக்கிறேன். உன்ன வந்து ரொம்ப ஸ்லிம்மா இருப்பான். அவன்கிட்ட பாடி 18 வயசுல இப்போ 19 வயசு இப்போ கொஞ்சம் அப்படியே இப்போ ஓகே. ஸோ அடுத்த கேம் தொடர்ந்து பார்த்துருவோம். பயன் வந்து 5-1. அது அதிர்ச்சியான விஷயம் கிடையாது, ஏன்னா அவங்க ஏதோ ஒரு டீம் தான் வந்திருக்கு. நானே இப்போதான் பார்க்குறேன். பாவோஸ் எஃப்சி யூசிஎல்ல பூத்துருக்காங்க. வழக்கம் போல் எரிக்கேன் வந்துட்டு அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். எரிக்கேன் ரெக்கார்டை பற்றி நீ என்ன நினைக்கிற? 104 கேம்ல 100 கோல். அண்ட் ஆல்சோ ஒரு 100 மில்லியனுக்கு இப்படிதான் இருக்கணும். இன்னொன்னு இந்த சீசன்ல ஹாரிகேன் வந்து இன்னும் வேகமா இருக்கிற மாதிரி இருக்கு. 9 கேம்ல 17 கோல் 3 அசிஸ்ட், அதாவது 20 கோல் அசிஸ்ட் வச்சிருக்கான். 9 கேம். இப்பதான் 30 செப்டம்பர் வரைக்கும் பார்த்தா ரொம்ப பெரிய விஷயம். எம்பாப்பே வந்து 13 கோல் ஃபியூ அசிஸ்ட். ஸோ எல்லாரும் எம்பாப்பே பாலண்டியர் கொடுக்கணும்னு பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. ஆனா ஹாரிகேனை மறந்துட்டானுங்க. போன வாரம் நம்ம பேசுறோம் ஹாரிகேன் யூசிஎல் ஜெயிச்சானா, வெரி அன்கம்ஃபர்டபிள் கான்வர்சேஷன்.
வாய்ப்பு இருக்கு. ஆமா ஓகே. அண்ட் ஆல்சோ ஏஜஸ் அண்ட் மார்சில் இந்த கேம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏஜெக்ஸ் கொஞ்சம் ஃபைட் கொடுப்பான்னு நினச்சேன். பட் 4-0ன்னு தோத்துட்டான் மார்சில் ஹோமில். வழக்கம் போல ரொம்ப அதான் அங்கே மார்சில் எனக்கு அவ்வளவு வந்து ஷாக்கிங்கா இல்லை பிகாஸ் அவன் நல்லா தான் விளாடுறானுங்க மாஸ்டர். நீங்க அவன் சீசன் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவன் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பான் தேசர்பி. நான் மாஸ்டர் ஏன் வந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒருத்தன் வந்து கொங்கப்படுறது பிடிக்காது, தடுக்க தான் வந்திருக்குன்னு சொல்லி அவன் ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பான். எனக்கு அதுலயே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். They've been playing really really good and it's no surprise. நீங்க அவன் கேம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். ஐ திங்க் நான் மார்சில் ஃபாலோ பண்றேன். அவங்க போன சீசன் கிரீன்வுட் போனால நியூ பிளேயர்ல. சோ அந்த கோல் ஹைலைட்ஸ்லாம் பார்ப்பேன். எல்லா ஹைலைட்ஸும் தட்டினா கிரீன்வுட் கோல் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கும் ஸ்பாட் ஷீட்ல இருந்திருக்கான். அவுமயாங்க கோல் அடிச்சிருக்கான். சோ அவனுங்க கிரீன்வுட் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறப்ப பவரா தான் விளையாடுறாங்க. அட்டாக்கிங் கன்சிஸ்டன்டாவும் இருக்கும். அன்னைக்கு ஆமா. சிஎஸ்ஜியே போட்டானுங்க. சோ ஃபைட்டா தான் இருக்கும். இல்லை இந்த கேம் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா கொஞ்சம் ஃபைட்டாக இருக்கும், ஏஜெக்ஸையும் கொஞ்சம் ஈடு கொடுப்பான்னு நினச்சேன். பட் அது ரொம்ப ஐயாக் வந்து எப்ப தென்னாக்கு வெளியானதுல இருந்து அவனும் அப்படியே டவுன் ஆயிட்டானுங்க. கம்பேக் கொடுக்க முடியல, கோச்சை தூக்குறாங்க. அவனுங்களோட வேவ் வந்து அகாடமி பிளேயர்ஸ் தான். இப்பெல்லாம் வாங்க மாட்டானுங்க, காசு கொடுக்கலாம். அவெல்லாம் தெரியல. ஏன்னா நல்ல பிளேயர் அவன். அத்தோவா அவன் ஐயாக்ல இருந்து வெளியாயிட்டாங்க. அது வந்து செல்சி பிளேயரு. அவன்லாம் போன சீசன் நல்லா விளாண்டுகிட்டு இருந்தான். அப்ப அவனும் இல்லைன்னா டீம் ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா இந்த செலவியா அண்ட் 3-0. அண்ட் இந்த கேம் முக்கியமான கேம், கலஸ்ட்ரியா அண்ட் லிவர்பூல் 1-0 தோத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கேமை பார்த்தேன். அந்த கேமை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து கலஸ்ட்ரியா வந்து எனக்கு தெரிஞ்சு 2-0 இல்லை 3-0 போயிருக்கோம். அந்த கேமை தாக்கு பிடிச்சி 1-0ல் முடிச்சதே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப ஃபைட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து லிவர்பூலும் நிறைய அட்டாக் பண்ணாங்க. அது கோலாக கன்சீட் ஆகல, அதுதான் விஷயம். அப்புறம் 86வது நிமிஷத்தில் ஒரு பெனால்ட்டி கிடைக்கும். அது ஓவர் டர்ன் ஆச்சு. ரிவ்யூ பண்ணி வாருக்கு போய் ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஓவர் டர்னாக பண்ணிட்டாங்க. கொனாத்திக்கு வந்து டி பாக்ஸில் வந்துட்டு முதல் பெனால்ட்டின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வாரை பார்த்துட்டு அது ஓவர் டர்ன் ஆயிடும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது நிறைய பேர் ரேஃபை குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நானும் பார்த்தேன். ஆக்சுவலா வந்து ரேஃப் குறை சொல்லி ஐ திங்க் ஹி ஆல்சோ அந்த ப்ரெஷர்ல அவனே வந்து ஒரு மாதிரி டிசிஷன் கான்சியஸ்ல உழுவ எல்லாத்துக்கும் ஃபால் கொடுத்திருந்தான். ஐ திங்க் இஸ் அண்டர் லாட் ஆஃப் ப்ரெஷர்ல. அந்த ஃபேன்ஸும் சரி, அந்த மேட்ச் அது பிளேஸ் சும்மா சுத்திடுறானுங்க. வேற தெரியல அவன் எக்ஸ்பீரியன்ஸா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா ஓவரால் வந்து லிவர்பூல் ஃபேனா பாத்தீங்கன்னா டீம் ஒன்று கிளிக் ஆகல. அது எப்போதுமே ஒரு மாதிரி ஃப்ளோ விளாடுவானு ஒரு கட்டத்துல. ஒரு 2 கேம் வந்து இந்த மாதிரி லக்கில் ஜெயிச்சாலுமே 3ஆவது கேம்ல அந்த ஃப்ளோ வந்துடும். இன்னும் கிளிக் ஆகல. அது டிஃபெண்டர் வாங்காம போனது ரொம்ப கஷ்டம். பயங்கரமா கழுவி ஊட்டிருந்தான். வந்து லிவர்பூல் வந்து பாஸ்கெட் பால் டீம்ஸ் விளையாண்டுகிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. இந்த சீசன் ஃபுல்லாவே எக்ஸ்போஸ் ஆகல. இப்ப எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கிற மாதிரி ஒரி பண்ணிருக்கான். என்னன்னா வெட்ஸா அவ்வளவு காசு கொடுத்து வாங்கி அது இம்பாக்ட் கொடுக்காத பத்தி வெட்ஸ் கிளிக் ஆகல. நான் பார்த்தேன், ஹைலைட்ஸ் பார்த்தேன், கேம் பார்க்கல. அவன் தட்டுறான். அவன் தட்ட போற பிளேயர் ரெடி ஆகல. வெட்ஸ் கொடுக்க போறான். அவனுக்கு அந்த ஃப்ளோ அந்த கெமிஸ்ட்ரி இன்னொன்னு எலிசன் வேற இன்ஜர்ட், மெக்காலிஸ்டர் இன்ஜர்ட். அது எப்படி ப்ரோ? லாங் இன்ஜர்ட்டா? என்ன கதை தெரியுமா? எலிசன் வந்து எனக்கே புரியல. வேர்ல்ட் கிளாஸ் கீப்பர் என்ன அவன் கேம் வந்து கொண்டு வந்தான். அவன் விளாண்டுட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் கேமும் நீங்க பார்த்துருப்பீங்க. எவ்ரி சீசன் வந்து எனக்கு தெரியல எந்த கீப்பர் வந்து சீசன் இந்த அளவுக்கு ஒரு 10 கேம் மிஸ் பண்றது, 20 கேம் இவன் மட்டும் தான் மிஸ் பண்ண நினைக்கிறேன். எலிசன் இது எவ்ரி சீசன் நடக்கிறது. மெக்காலிஸ்டர் வந்து நாட் ஃபுல்லி ஃபிட், ஐசாக்கோ நாட் ஃபுல்லி ஃபிட். ஆனா என்னதான் இருந்தாலும் ஐசாக்கோ பீட்ஸும் பந்து அவன்கிட்ட போகணும். பிகாஸ் ஐசாக் ஒன்றும் பாக்ஸ்ல நிற்கிற ஸ்ட்ரைக்கர்ல அவன் கொஞ்சம் ஹென்ரி மாதிரி சைட்ல ரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி சொல்லிட்டு 30 நிமிஷத்துல 4 டச்சஸ் தான் ஐசாக். பந்து போல பீட்ஸுக்கும் வந்து குறவான டச்சஸ். பந்துலாம் வந்து ரொம்ப சோபர்ஸ் லைக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு. டு பி ஆனஸ்ட் ரைட், நான் வந்து நிறைய பேர் சொல்லலை, கொஞ்சம் பேர் தான் போட்டுருக்கானுங்க. இந்த மாதிரி கேம்ல வந்து
திறன் வந்து கேம் உடச்சு விட்டுருப்பான். அவன் என்னதான் டிஃபென்சிவ் லைபிலிட்டியா இருந்தாலும் மேல வந்து பிரிம்பாங் வந்து ஒன்னும் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. பிரிம்பாங் ரைட் விங் போட்டுட்டு சோபோஸ்லை ரைட் பேக் விளையாண்டான். போன வருஷம் லெவர்குசன் அவன் விளையாடுவான் ரைட் விங், பட் ஆமா கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். இந்த கேம்ல விளையாட முடியாது. மேபி இந்த கேம் விளையாண்டுருக்கலாம், சலா விளையாட விட்டுருக்கலாம், ஸ்டார்டிங் பண்ணி விட்டுருக்கலாம். தெரியல என்ன தெரியல, எனக்கு என்ன போது பாப்போம். இல்லையா அவங்களுக்கு அடுத்த பிக்சர்ஸ் ஸ்லாட்டோட கிரிட்டிசிசம் பிளேயர்ஸ் மேல பெருசா இருக்கு. பயங்கர நல்லா இருக்கு பாக்க. இப்படிதான் இருக்கணும் கோச்னா, நேரா டைரக்டா அடிக்கணும். அது நல்லதா கெட்டதா நான் யோசிச்சிருக்கேன். நல்லதா கெட்டதான்னு டிபெண்ட்ஸ் ஆன் தி ட்ரெஸ்ஸிங் ரூம். பிளேயர்ஸோட மென்டாலிட்டி பொறுத்து இருக்கு. ஏன்னா கடைசியா கிளாக் கூடயுமே சாலாக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம், ஏன்னா இப்ப வந்து ஒரு 10 வருஷம் முன்னுக்கு உள்ள ஸ்குவாட் கேட்டிருந்தீங்கன்னா அவனுங்க எதுவுமே அச்சீவ் பண்ணல. சோ அது தலகணம் இருக்காது. பட் இப்ப எல்லாமே அடிச்சுட்டானுங்க. இப்ப ஸ்லாட் வந்து அடிச்சது கூட ஸ்லாட்னாலயா சாலானாலயான்னு கேட்டா சாலா கண்டிப்பா என்ன நினைப்பாங்க, சாலா போன சீசன் வேற எல்லாரும் தான் நினைப்பாங்க. கேரி பண்ணலாம், அது பொறுத்து இருக்கு எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு. பரவாயில்ல. ஆனா லாஸ்ட் சீசன் யூசிஎலோட அந்த லீக் தானே நடந்துச்சு. அத லிவர்பூல் ஒன்னாதான் தோக்கவே இல்லை. பட் இது கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட்டா தான் இருக்கும். ஏன்னா ஒன்னாதான் முடிச்சாலுமே இங்க வந்து குவார்ட்டருக்கு செமி போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா பிஎஸ்ஜி பாத்தீங்கன்னா 18ஆவதா முடிச்சான்னு நினைக்கிறேன் லாஸ்ட் சீசன். அந்த லீக்கோட இதுல 18ஆ கொஞ்சம் கடைசியா கஷ்டப்பட்டான். அப்புறம் அவன் போய் அடிச்சிட்டான். சோ பாப்போம். எனக்கு என்னமோ லிவர்பூல் இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லேட்டா பீக்கா வருது. இட்ஸ் வெரி குட் ஆல்சோ. ஏன்னா பிஎஸ்ஜி நடுவுல வந்து நிறைய ரெஸ்ட் இருந்துச்சு. நம்மளாம் ஈக்குவலா விளையாடும் போது அவனுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்தானுங்க எங்களை அடிக்கிறதுக்குன்னு. பாப்போம் வந்து நடக்குதுன்னு. ஆனா எனக்கு ஒன்றும் கிளிக் ஆகல. அது கொஞ்சம் அனோயிங்கா இருக்கு. டு பி ஆனஸ்ட் ரைட், நீ இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணா கிளிக் ஆயிருக்கணும். ஆனா நம்ம எடுத்தோம்னா ஒரு மிஷின் மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. மேபி ரைவல்ஸ் வந்து பூரா ஆரம்பிச்சிட்டாங்க. 007 ஐசாக் வந்து பீட் பண்ணிட்டு அது நார்மல் தான். என்னன்னா இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினா இந்த ப்ரெஷர் இருக்கும். ஆமா ஆமா, அது யாரா இருந்தாலும் சரி, அது அப்பல இருந்து நடந்துருது. ஓகே, தென் நெக்ஸ்ட் கேம் பேத்தி போயிடலாம். அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா செல்சி அண்ட் பென்ஃபிகா. ஜோசே மொரினோ வந்துட்டு ஹெட் கோச்சாக வந்திருந்தான் பென்ஃபிகாக்கு. நான் கூட நினச்சேன் இந்த கேம் வந்து ட்ரா ஆயிருன்னு. ஆனால் 1-0 ஆயிடுச்சு. அன்லக்கி. பென்ஃபிகா ஜெயிச்சிருவான்னு நினைச்சிட்டு தான் ஒரு நம்பிக்கையில இருந்தேன். பார்த்தா ரெட் கார்டு எப்போதுமே வாங்கிட்டானுங்க. ரிச்சர்ட் ராய்ஸோட 1 கோல் பார்த்தேன் ஹைலைட்ஸ். கர்னாச்சோ தான் தட்டுறாரு உள்ளுக்கு. வர பார்த்து அப்படியே வாலியில உள்ளு கொடுக்கறாரு. ரிச்சர்ட் ராய்ஸ் கால் பட்டு உள்ளுக்கு வந்துருச்சு. அந்த கேம் போல அவனுங்களும் அட்டாக், பென்ஃபிகாவும் அட்டாக். 2 பேரும் எப்படின்னா 2 பேரும் பொசிஷன் ஒழுங்கா வச்சுக்கலாம் போல. இங்க பந்து போது இங்க வருது, இங்க கண்டிப்பா கேம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி செட் பண்ணிருக்க மாட்டான் டீம். ஆனா கேம்ல நிறைய எல்லோ கார்டு பார்த்தேன். பழைய மொரினோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. எல்லோ கார்டு பார்க்கும்போது நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, அவனை மடக்கி ஃபால் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால நிறைய எல்லோ கார்டு இருந்துச்சு. அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா தோத்தனே ஓடு, அது 2-2 ஆச்சு. அதுவும் லாஸ்ட் மினிட்ல தான் வந்து அவங்க சேஸ் பண்ணாங்க அந்த 2 கோலும். வந்து 2-0 இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல 80 மினிட்ஸ் மேல தான் வந்து 2 கோலும் சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போர்டோ டீம் வந்து கிறுக்கான டீம் தான். ஃபயர்ல விளையாடுவானுங்க. ஆனா ஸ்பர்ஸ் பார்த்தோம்னா இது கொஞ்சம் நோட் பண்ணணும். லாஸ்ட் 2 கேம்ஸா சேஸ் பண்ணி தான் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. போக போக தான் எனக்கு தெரியும். இப்பதான் ஒரு 10 கேம் கூட ஒன்றும் முடியலையே. ஸ்பர்ஸோட ஒரு இது இப்பதான் ஆரம்பிக்குதோ என்னன்னு தெரியல. ஆனா அவங்கலாம் வந்து யூசிஎல்ல இருக்காங்க. ஏதோ சொல்ல முடியும். நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்கடா வம்பு. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. இல்ல இட்ஸ் குட் திங் தான். அவனுங்க முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி டைம்ல போத்தல் பண்ணிடுவானுங்க. அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கம்பேர் கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சு கொஞ்சம் இன்டென்ஸா விளையாடுறானுங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும். முன்னெல்லாம் ஈஸியா கிவ் அப் பண்ணிடுவானுங்க. பிளேயர்ஸ் நிறைய புது பிளேயர்ஸ் ப்ரோ. ஆமா, கொஞ்சம் அந்த கிரேசியான கொஞ்சம் பிளேயர்ஸ்லாம் இருக்கானுங்க. ஸோ அதனால அவனுங்களும் வந்து ஓப்பன் ஆசைப்பட மாட்டானுங்களே. ஓகே, ஸோ வழக்கம் போல் எனக்கு இந்த கேமை பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா அது எத்தனை கொமெண்டிட்டு போன வாரம் 5-2, இந்த வாரம் 5-1. யாரு தெரியுமா? ஜூலியன் அல்வாரஸ்.
அவன் கார்னரு எப்படி எடுக்கிறான்னு பாத்தீங்களா ஆமா ஆமா இந்த கேம்ல? வைக்கிறான் அவன் பந்து தூக்கல, அவன் ஷூட் பண்றான் உள்ளுக்கு, ஷூட் பண்றான். அவன் தான் பிளே மேக்கர், பழைய கிரீஸ்மேன் மாதிரி தெரியறான் பாக்குறதுக்கு. பிளே மேக்கரா வந்தா நிறைய கோல் அடிக்கிறான், ஃப்ரீ கிக் பண்றான், அசிஸ்ட் பண்றான். பாத்து ப்ரோ அடுத்த வேர்ல்ட் கப் கூட வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். இருக்கலாம் ஆனா நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல எனக்கு அவனை பார்க்கும் போது சிட்டில கிடைக்காத அங்கீகாரம் அவனுக்கு அங்க கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சிட்டில ஆளான்றதுனால ஷேடோ ஆச்சு. ஆனா அந்த சீசன் அவனுக்கு கப் அடிச்ச முக்கிய காரணமே அல்வாரஸ். முக்கியமான கோல். நான் ஒரு 3 வீக்ஸ் பேக் தான் பாலாட சொன்னேன், அல்வாரஸ் வாங்கியிருக்கலாம். போன சீசனே பிளேயர், வெரி குட் பிளேயர், வெரி குட். 90 மில்லியன் கொடுத்தாங்க. அவனுக்கு அந்த பிரைஸ் கொடுத்தானுங்க. 80 மில்லியன் 90 மில்லியன் கிட்ட வந்தாங்க. 90 மில்லியன் ஒர்த் தான். எல்லாம் ஆரம்பத்துல வரைச்சிருந்தானுங்க 90 மில்லியன் ஒர்த் பிளேயர்னு சொல்லிட்டு. இவன் தான் கேமே கொண்டு போவான். ரியல் மேட்ரிட் கூட ஃப்ரீ கிக் ஏன் டீகோ சிமோன் அப்படி ஃபீல் பண்ணானா, ரொம்ப நாள் ஆச்சு அவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் கிடைச்சு இந்த மாதிரி. ஆமா அவன் உருட்டிக்கிட்டு தான் இருந்தான், ஆனா இப்ப அவனுக்கு சாலிடா ஒரு ஸ்ட்ரைக்கர் இருக்கு. அதனாலதான் செம்ம எமோஷனலா ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாலே இப்ப கிரீஸ்மேன் வந்து எப்படின்னா அவன் தான் செட் பண்றான். ஜூலியன் அல்வாரஸ் தான் கிரீஸ்மேனுக்கு செட் பண்றான். பெனால்டி கிடைச்சிச்சு, ஜூலியன் அல்வாரஸ் தான் எடுக்கிறான். அந்த பெனால்டி வின் பண்ணது கிரீஸ்மேன். நான் ஹைலைட்ஸ் பார்த்தேன். சாலிட்ல அவன் கிரீஸ்மேன் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பன்னேன்கா பண்ணிருக்கான்றாமா ஜூலியன் அல்வாரஸ். ஆமா பார்த்தேன். அது யார வேற லெவல். இல்ல இந்த வருஷம் அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரிவானுங்க. அவனால பாப்போம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா சைமன் மணி இந்த வருஷம் ரொம்ப பிரஷர். லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் he was the highest paid manager in the world. யாராச்சும் எதிர்பார்த்தீங்களா எத்தனை மேனேஜர் வந்து ஹையஸ்ட் பெய்டா இருப்பான்னு? ஏற்கனவே அவன் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது வருஷமா இருக்கான். ஏன்னா அவன் டிசர்வ்ஸ் தான். ஏன்னா அந்த கிளப் ஆல்வேஸ் ரெலவெண்டா இருக்கு அவனாலதான். ஆமா அவன்தான் ஒரு காரணம். ஆனா ஃபேன்ஸும் வந்து அது ஒரு பிரச்சனையும் இருக்கு. இன்னும் எதிர்பார்க்கறானுங்க. இவன் இது வரைக்கும் கொண்டு வந்து பெரிய விஷயம் தான். நம்மளுக்கு அந்த மாதிரி வந்தாலே ஓகே சைமன் சொல்லிட்டு இவனுக்கு வந்து சாம்பியன் லீக் போய் ஜெயிக்கணும், ஒன்னும் லீக் ஜெயிக்கணும். இல்ல அது வந்து நார்மல் தான். அது நார்மல் வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் கூட போய் வாங்க ஃபைனல்ல. அதான் இல்ல ஒன் மொமெண்ட். இல்ல அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நார்மல் தான் தோணுது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி 2 வாட்டி வந்து ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து தப்பு கிடையாது. கிளப் வந்து எப்போதுமே டாப் 4ல முடிக்கிறப்ப அடுத்த கட்டம் என்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லீக் அடிக்கணும், இன்னும் சாம்பியன் லீக் அடிக்கணும். ஆமா ஸோ அதை எதிர்பார்க்கறது வந்து தப்புன்னு கிடையாது. ஏன்னா அது இத்தனை வருஷமா கண்டினியூ ஆகும்போது ஃபேன்ஸை எதிர்பார்க்கறது அவன் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அடுத்த லெவலுக்கு அவன் போய் தான் ஆகணும். ஸோ என்ன கேட்டால் இந்த ப்ரெஷர் அவன் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆனா போன வாரம் லாலிகா கேம்ல ஜெயிச்சது அவனுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட் ஆமா அதான் அப்படி அடிப்பானுங்க. ஏன்னா லிவர்பூல் இங்க தோத்துக்கிட்டு இருக்கான், செல்சி தோத்துக்கிட்டு இருக்கான், போர்னமோத் டிராவ்ல இருக்கா, ரியல் மேட்ரிட் அங்க தோத்துக்கிட்டு இருக்கான். நான் மாத்தி பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் எர்மினி கேம் தோத்துட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி மூட் அவுட்டாவே இருந்துச்சு. தொடர்ந்து பார்த்தா 4 கேமும் வாவ். அப்புறம் பிரீமியர் லீக் அப்புறம் வரும். ஓகே, இன்னைக்குள்ள கேம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பெரிய கேமாக இருக்கு. ரொம்ப பெரிய கேம்னு சொல்ல போனால் பார்சிலோனா அண்ட் பிஎஸ்ஜி, அப்புறம் நெப்போலி ஸ்போர்ட்டிங் அண்ட் ஜுவென்டஸ் வில்லாரியல், அப்புறம் பொருசியா டார்ட்மண்ட் அண்ட் அத்லெட்டிக் கிளப், அப்புறம் வந்துட்டு ஆர்சனல் ஒலிம்பிக் அண்ட் மொனாக்கோ மேன் சிட்டி, அதுக்கப்புறம் நியூகாசல் அண்ட் யூனியன். எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மொனாக்கோல இஸ் கீன் டு ரிட்டர்ன் போட்டிருந்தானுங்க. ஆமாவா, வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்சனல் பார்சிலோனா பிஎஸ்ஜி நல்லா இருக்கும். நல்லா ஏன்னா பலண்டியோட எடுத்துட்டு வந்து கேம்ப் நோல காட்டுவான்னு சொல்லியிருக்கானுங்க பிஎஸ்ஜி அவே ஃபேனுக்காக. ஆமாவா, அங்க வந்து சிரிப்பான். நான் அந்த சிரிப்பை பார்க்கணும், சிரிப்புக்காகவே பார்க்கணும். நான் அந்த கேம் வந்து பாக்குறதே வந்து பெட்ரி ஒருத்தனுக்காக தான். பெட்ரி போட்டு ஹேரி போட்டு போல இருக்கான். பெட்ரி போட்டெல்லாம் தப்பி ராஷ்வர்ட் இருக்கறனால தான் ஜெயிச்சிட்டு இருக்கானுங்க. ராஷ்வர்ட் இருக்கறனால தான் பாசா ஜெயிக்கிறான். அது நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நாங்க வந்து ஸ்டார் பாய் எங்கள்கிட்ட இருந்து அனுப்பி அவனுங்களை ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். பிளான் தான் தெரிஞ்சு அனுப்பி இருக்கோம். பெர்ஃபார்ம் பண்ணு, பார்சிலோனா காப்பாத்தி விடு பாவானு. உங்க எல்லாத்தையும் விட ஒரு ரைவல் ஃபேன்ஸா நான் தான் அவனை அவ்வளவு பேக் பண்ணிருக்கேன்.
அது எம்யூல இது வேற கதை. இது இப்ப பார்சலோனா அவ்வளவு பிடிக்கும். பார்சலோனால எக்ஸ்ப்ளோசிவான அவன் பிளேயர்ஸ். main ஆள் இல்ல bro. நிறைய பேர் இருக்காங்க, அவன் ஃபன் பண்ணுவான். ட்ரைனிங்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சந்தோஷமா இருக்கான். அவன் வந்து சாம்பியன் லீக் உண்மையாவே பெர்ஃபார்ம் பண்ணுவான். சாம்பியன் லீக் அவன் ப்ரோ. சோ அவன் ஸ்டார்ட் பண்ணுவான் பிஎஸ்ஜி கூட. டியா சுக்கா PSG கூட ஒரு கோலும் அடிப்பான். அடிப்பே கொஞ்சம் பெர்ஃபார்ம். ஏன்னா போன கேம் அவனதான் மெயினா இறக்குறாங்க. கூடயுமே PSG கூட அவனும் உடைச்சான். சோ அவன் பிஎஸ்ஜி அந்த நைட்டு யூசிஎல் நைட்னா கொஞ்சம் ஹாப்பி ஆயிருவாரு. அதுவும் பிஎஸ்ஜி கூட தான் சுக்கா பாக்ஸுக்குள்ளே அவன் எம்யூ வச்சிருந்து அடிச்சாங்க. எம்யூல இருக்கும்போது 2 தடவை அவன் தான் ஜெயிச்சு கொடுத்தான் 2 கேம். அப்போ ஃபன்னா இருக்கும். ஏன்னா எமில் வேற பேக் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு தெரியல. எமில் இஸ் பேக். யாரு? லமீனா. எமில் அமீனை சப்ல தான் வச்சிருப்பானுங்க நினைக்கிறேன். இன்ஜர்ல தான் வந்திருக்காங்க. ஆமா இல்ல போன கேம்ல சப்ளை இருந்து இறக்கி விட்டானுங்க. இந்த கேம் ஃபுல்லா இறங்குவான்னு நினைக்கிறேன். போன கேம் ஸ்டாப்ல என்ன பண்ண மாட்டீங்களா? சரிங்களா? ஸ்டாப்ல இருந்து தான் வந்தான் அவன். வந்து லமீன் பார்சலோனா கொஞ்ச நேரம் தான் வேண்டாம். அவன் வந்து உண்மையில 18 வயசா 28 வயசு அந்த கேமே மாத்தி விட்டுதான். வேற மாதிரி விளாண்டான் அவன். அவன் மைண்ட் செட்லாம் வேறலாம். அவன் வெட்டுற ஸ்டைல்லாம் வேற. நார்மல் பிளே பயப்பட மாட்டான். அதான் சிக்கா பயப்பட மாட்டான். ஆமா பயப்பட மாட்டான். உனக்கு என்ன வேணா வயசு இருந்து போய் பாடி பண்ணாலும் பயப்பட மாட்டான். அடிச்சாலும் பயப்பட மாட்டான். ரிஸ்க் நிறைய எடுக்கிறான். நழுவிடுறான். நழுவி போறான். மெஸ்ஸி மதியே நழுவி போறான். ஓகே, ஸோ அடுத்த கேம் பயர் லெவர்குசன் பிஎஸ்வி. இந்த கேம் எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு தெரியல. ட்ராவா ஆகுமா? லெவர்குசன் ஜெயிச்சிருவான். லெவர்குசன் ஓகே, அவன் தானே. அவன் தான். ஸோ அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா பொருசியா டார்ட்மண்ட். போர்சியா டார்ட்மண்டா? டார்ட்மண்டும் அன்னைக்கு லாஸ்ட் கேம் வந்து டார்ட்மண்ட் ஜுவென்டஸ் ஜோக்கா இருந்துச்சு 4-4. அந்த கேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 4-4 இருந்துச்சு. ஆனா 4-2 இருந்து 4-4 வாங்கிட்டானுங்க 90 நிமிஷத்துல போயிட்டு. இன்னும் சொல்ல முடியாதா? சாம்பியன் லீக். ஓகே, நெப்போலியன் ஸ்பாட்டிங். நெப்போலி வந்து இந்த கேமை வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எல்லாரும் அங்க யார் இருக்கா தெரியும் தானே? டாமே. அவன் தான் கிங், சீரியா MVP. பிச்சு விட்டுருவான். அதே இல்ல இன்னொருத்தர் இருக்கா தெரியும் தானே? வேர்ல்ட்ல பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் கெவின் டே பிரைன் ஓட மாட்டான்னு சொல்லிட்டு ஓ வைலனா வேர்ல்ட்ல பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர். அவன் வேற வாரம் சுத்தி அடிவான் பாருங்க. அவனுக்கும் யூரோப்பியன் ஃபுட்பால்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியா விளையாடுவான். ஆமா ரீபிராயனுக்கும் கொந்தேக்கும் லைட்டா சலசலப்பாச்சு போல போன கேம். ஓகே, கொந்தே யாரு கூட தான் சலசலப்பா ஆகல. அவன் எல்லாரும் கூட பூந்துருவான். ஓட மாட்டான். டீபிராயன் விளையாக்கி விட்டான். ஓட முடியல. அவன் தான் இப்ப ஏற்கனவே இந்தியால தான் ஒத்தானுங்க. அவன வயசு வர ஏறுது. அவனை இவன் ஏசி மிலான் பிர்லோ பாய்க்கணும். யாரு அவனை மொட்ரிக்கு பாய்க்கணும். அந்த மாதிரி பாய்க்கணும். அவன் இல்ல அவன்கிட்ட இருக்கிற கேமுக்கு அவன் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு சீசன் 2 சீசன் நல்லா விளாடலாம் போல. அப்படிதான் விளாடுறான். பெனால்டிலாம் அவன் தான் அடிக்கிறான். அது சிரியால. ஓகே, அடுத்த கேம் பாத்தீங்கன்னா கடைசி கேம் வில்லாரியல் அண்ட் ஜுவென்டஸ். இது எப்படி வில்லாரியல் அண்ட் ஜுவென்டஸ் எதிர்பார்க்குற மாதிரி கொஞ்சம் டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தாலி லீக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த சீசன். இப்பதான் அந்த எல்லா டீமுமே இப்ப ரீவேம்ப் ஆகுது. பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. ஏசி மிலான்லாம் அன்னைக்கு ஒரு கல்ட் மாதிரி இருந்துச்சு அந்த கேம் பாக்குறதுக்கு. 2-1 ஓடிட்டு போனதுக்கு 7 பேர் தரத்துறாங்க. 7 பேர் தரத்துறாங்க. சோ நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பாப்போம். எனக்கு கொந்தே கிட்ட அதான் பிடிக்கும். மேட் டாக் மாதிரி ஓடுவானுங்க கொந்தே பிளேயர். ஓகே, இந்த கேமும் கொஞ்சம் ஃபைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம எல்லா கேமும் ரிவ்யூ பண்ணியாச்சு. இன்னைக்குள்ள கேமை பார்த்துட்டு அடுத்த வாரம் கேம் பற்றி பேசுவோம், யூசிஎல்லை பற்றி. ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ இதே கண்டினியூ ஆகும் பிஎல்லை பற்றி. அதையும் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுன்ட்டு. ஓகே, பாய்.